திமுக கூட்டணிக்கு வந்து விடுவார்கள், திமுக கூட்டணி இப்போது இருக்கிறத விட இன்னும் பலம் பெற்றோம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வந்தா அப்படிலாம் கூட பல விவாதங்கள்ல பேசப்பட்டது. ஆனா இறுதியில திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு அமித்ஷாவும் என்டிஏக்குள்ள இந்த ரெண்டு பேரை கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியில கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விடுவார்கள் போல தெரியுது. அப்படித்தான் கேசிபிஐயாவும் அதை உறுதிப்படுத்துறாருன்னு பாக்குறேன். அவர்களும் இப்ப டிடிவி சமீபத்துல, ஓபிஎஸ் சமீபத்துல கடுமையா எடப்பாடி எதிர்க்கிறதுல, டிடிவி எடப்பாடி எதிர்க்கிறதுல கொஞ்சம் மென்மையா இருக்காரு. ஓபிஎஸ் ரொம்ப கடுமையா அந்த கடைசி ஆலோசனை கூட்டத்துல கடுமையா வைத்திலிங்கண்ண மற்ற நிர்வாகிகள்லாம் மிக கடுமையா கூர்மையா எடப்பாடியை தாக்குனதை பார்த்தோம். ஆனா அவங்க இங்க கேசிபி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இரட்டை இலை சின்னத்திலே கூட இணைந்து பணியாற்றுவதற்கு அணியமா இருப்பாங்க. எடப்பாடி இல்லாத அதிமுக வைத்திலிங்கம் பேசுறாங்க. அவர் எடப்பாடி இல்லாத அதிமுகன்னு சொன்னார். ஆனா இப்ப ரெட்டலையிலேயே கூட எடப்பாடியோட இணைந்து அவர்கள் போட்டியிடுவதற்கும் கூட அணியமாக இருக்கிற மாதிரியான ஒரு செய்தி வருதுல்ல. எங்க கேசிபி சொன்னாங்க வாய்ப்பு இல்லையா, வாய்ப்பு இல்ல. என்ன காரணம்னா, அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது, மீண்டும் இரண்டாவது முறையாக முதல்வர் தளபதி ஆட்சிக்கு வருகிறாருங்கிறதை காட்டிலும் நம்ம எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரத்தமும் சதையுமாக இருந்து தலைமையில் புரட்சி தலைவர் அம்மாவோடு ஒட்டுமொத்த கட்சியையும் இயக்கிய வலிமையான தலைமையில் இருந்ததுதான் ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மா. அப்ப அவர்களெல்லாம் மிக கடுமையாக வெளியேற்றி அரசியலில் ஒரு 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 செயல்பட முடியாத அளவுக்கு நெருக்கடி தந்து அதில் வெற்றி பெற்று இருப்பது எடப்பாடியார் தான். அப்படின்னா எடப்பாடியாரை வீழ்த்துவது, எடப்பாடியை மீண்டும் முதல்வர் அரியணைக்கு கொண்டு வருவதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்படியே ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ சின்னம்மாவே கூட ஏற்றுக்கிட்டா கூட அவர்களை பின்தொடர்ந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் வாக்காளர் பெருமக்களும் அதை ஏற்பார்களானா நான் அறிந்த வகையில அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து போட்டியிட்டா பரவாயில்லையான்னு கேட்டா, பெருமளவு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தாவது எடப்பாடியினுடைய இந்த பிடிவாத போக்கியை தளர்த்துவதற்கு, மீண்டும் அவர் முதல்வர் அரியணைக்கு எடப்பாடி வருவதை தடுப்பதற்கு நம்ம முயற்சிக்கணும் அப்படிங்கிறத அந்த அணியில மிக கடுமையா பெரும்பான்மையான வாதமா இருக்கிறத பழிச்சொல் வந்துரும்ல. திமுகவோட போயிட்டாங்கன்னு ஒரு பழிச்சொல் வந்துரும், ஒரு அவதூறு வந்துரும், மீண்டும் அதிமுகவுக்கான உரிமை கோர்றதே பெரிய சிக்கலாயிரும் இந்த ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பேசுறாங்கல்ல. இல்லையா, இப்ப அந்த அதிமுகவுக்கு உரிமை கோருவதில் அவர்கள் ஒரு நாள் இரு நாள் அல்ல, ஒரு மாதங்கள் 2 மாதங்கள் அல்ல, ஆண்டு கணக்கில் போராடி பல தேர்தல்களில் பல நெருக்கடிகளுக்கு எடப்பாடியால் இரையாகி பலமானவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனப்பட்டு வருகிற நிலையில இறுதி யுத்தம் இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தல் தான். இந்த இறுதி யுத்தத்தில் எடப்பாடியை வீழ்த்துவதை தவிர டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு வேற என்ன வேலை இருக்கு, வேற என்ன கடமை இருக்கு, என்ன நோக்கம் இருக்கு? அதுக்காக தானே கட்சி துவக்கணும். அப்புறம் நீங்க திமுக மீண்டும் பழிச்சொல் வந்து விடாதான்னு கேட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களை எல்லாம் வெளியேற்றல. இவர்கள் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ இல்லையோ, கட்சியில் உரிய மரியாதையோடு அங்கீகாரத்தோடு 2வது 3வது நிலைகளில் டிடிவியோ சின்னமாவோ ஓபிஎஸோ வலிமையாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் அந்தஸ்தே இல்லாத வெளியேற்றிய எடப்பாடியை விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சிக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் அரியணைக்கு கொண்டு வந்துவிட்டு எடப்பாடியாரை முதல்வர் அரியணை கனவை, அதாவது எந்த எடப்பாடி நம்ம எல்லாம் அதிமுகவில் இருந்து வெளியேற்றினாரோ இவர்களெல்லாம் ஒரு செல்வாக்கு இல்லாதவர்கள், வலிமையற்றவர்கள், பலகீனமானவர்கள், இவர்களால் எனக்கு ஒன்றும் இவர்களுடைய செல்வாக்கு அல்லது ஆதரவு தேவையில்லை என்று கருதுகிற எடப்பாடியை தோற்கடிப்பதை தவிர ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சினிமாவுக்கும் வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? சரி, போறதுன்னு முடிவாயிடுச்சு. திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கணுங்கிறதான் இலக்கு. அப்படின்னா ஏன் திமுக தாவேக்கான இன்னொரு ஆப்ஷன் இருக்கே? அதுதான் அதுதான் பாஜகவோட திட்டமேயா. ஒன்று பாஜக எங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க வரணும், இல்லைன்னா படிப்படியா தாவேக்கா பக்கம் ஒட்டுமொத்த அதிமுகவை நகர்த்தணும். தாவேக்காவை ஒரு கட்சி, ஒரு வலிமையான அரசியல் கட்சியாக அது வடிவம் பெறுவதற்கு, உருமாறுவதற்கு இயக்குகிறதே பாஜக தான். இப்ப தாவேக்காவினுடைய ப்ரொடியூசர் யாரு? தயாரிப்பாளர் பாஜக. அப்போ தாவேக்காவினுடைய நடிகர் தான், வெறும் நடிப்புத்தான் நடிக்கிறாரு விஜய். எல்லாமே கதை, வசனம், திரைக்கதை எல்லாம் பாஜக தான் பண்றாங்க. அப்ப என்ன செங்கோட்டையர்கள் யாரு போய் சொல்றா? பாஜக தான் போய் சொல்லுது. நாளைக்கு எதிர்காலத்தில் டிடிவி ஓபிசி ஒண்ணு எங்ககிட்ட வாங்க, இல்லைன்னா நீங்க திமுகவுக்கு போயிடாதீங்க, டிவிக்கு வாங்க, அது எங்களுடைய இன்னொரு பிரான்ச் தான். ஆகவே இந்த ஒண்ணு எங்ககிட்ட வாங்க, இல்லைன்னா எங்களுடைய கிளை அலுவலகத்துல நீங்க இருங்க. இதை தவிர பாஜக ரொம்ப கவனமா நுட்பமா செய்யறாங்க. ஆகவே அப்ப இது திமுகவுக்கு 2 பேர் லாபம் தான். நீங்க தாவேக்காவுக்கு போனாலும் பரவாயில்ல,
ஒண்ணு பாஜகவுக்கு இன்னொரு லாபம், அதிமுகவை வீழ்த்துவது, அதிமுகவின் இடத்துக்கு தாவேகாவை கொண்டு வருவது, எடப்பாடி இடத்துக்கு விஜயை கொண்டு வருவது. அப்ப நீங்க விஜயும் அவருடைய செல்லப்பிள்ளை தான், பாஜகவோட செல்லப்பிள்ளை தான். ஆனா விஜய் அவங்க நினைச்சா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க, அதாவது எடப்பாடிக்கு ஒரு 2 நெருக்கடி இருக்கு இல்லையா? ஒண்ணு முதலமைச்சராக்குவதற்கு கூட்டணியை வலிமைப்படுத்தும், இரண்டாவது தாவேகாவை ஒரு கால் அது வலிமை பெற்று வந்து அது இரண்டாவது இடத்துக்கு வந்து அது ஒரு கணிசமான ஒரு தோற்றத்தை வடிவத்தை பெற்று விட்டால் அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள் தாவேகா விஜய் பக்கம் போறதுக்கு தான் தயாரா இருக்கிறதை நான் பாக்குறேன். அப்ப நீங்க தாவேகாவை இன்னொரு அதிமுகவினுடைய இரண்டாவது அதிமுகவை நம்பர் 2 அதிமுகவை இப்ப பாக்குறாங்க. அது நம்பர் 1 அதிமுகவா வந்துருமோன்னு அச்சமா இருக்கு. இப்ப செங்கோட்டையில பாருங்க, எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய யாரு பாக்குறா நம்பர் 2 அதிமுகவா தாவேகாவை? பாஜக ஆக்குது, எடப்பாடி துறை போகிறார். இப்ப நீங்க இன்னும் கூட சொன்னீங்க, 2வது இடத்துக்கு அதாவது தாவேகா வந்துவிடக் கூடாது என்று எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் இப்ப கூட விவாதிச்சோம், எங்க சாப்பிடாங்கய்யா கேசிபி எல்லாம் கூட. ஆனா நீங்களும் கூட கேட்டீங்க, இதுல ஒண்ணுனாயா, எப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை விஜயை எடப்பாடி ஒரு வார்த்தை கூட எதிராக ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பேசல. தனக்கு போட்டியாக இருப்பது திமுகவை விட மிகப்பெரிய நெருக்கடிக்கு போட்டிக்கு வந்து நிற்பது தாவேகா விஜய். அப்ப விஜயை வீழ்த்துவதற்கு மாறாக நீங்க ஓபிஎஸோடு சண்டை போட்டு வீழ்த்துறீங்க, விஜயை தாவேகாவை வீழ்த்துவதற்கு மாறாக நீங்க அமமுகவை வீழ்த்துவதற்கு எடப்பாடி எத்தனிக்கிறார். அதுதான் இப்ப இவங்களுக்கு என்ன சிக்கல், நீங்க கூட பாஜக வந்துதான் இதை செய்யணும் வேண்டாம், இறங்கி வந்துட்டார்ல கூட்டணிக்கு வரட்டும், எனக்கு ஒன்னும் சிக்கல் இல்லைங்கிற அளவுக்கு அவர் இறங்கி வந்துட்டாரு. தாவேகா ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தை அவர் புரிந்து கொள்கிறார்ங்கிற இடத்துக்கு வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அவரு? இல்ல 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 எங்க கேசிபிஐ அப்படி சொல்றாரு. ஒரு கால அவரோட உரையாடல் நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஒரு மூத்த தலைவர் கேசிபிஐ சொன்னா அதுல பெருமளவு விலகி இருக்காரு. ஒரு கால் எடப்பாடி அப்படி இறங்கி வந்திருந்து எங்க கேசிபிஐ கூட நீங்க எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியாகவும் முகமலர்ச்சியாகவும் அந்த சிரிப்பை நான் இன்னைக்குதான் வாழ்க்கையிலேயே அவரு மனமுருகி சிகிச்சை ஒரு மகிழ்ச்சியா தன்னுடைய சிரிப்பை வெளிப்படுத்துறது நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப ஒரு கால் எடப்பாடியோட ஏதாவது தொடர்பு ஏற்பட்டு இருந்து அப்படி ஒரு நல்லது நடந்து கேசிபிஐயா போய் எடப்பாடி கிட்ட இன்னும் நெருக்கமா பழகி அவரை மனம் திருந்தி சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒரு இணையில வந்துட்டா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நல்லதுதான். அப்ப அதிமுக தாவேகா வராம பாத்துக்கலாம், விஜய் வராம பாத்துக்கலாம். ஆனா நீங்க எடப்பாடியோட இப்ப நீங்க எங்க கேசிபிஐயா உடனே தொடர்பு கொண்டு பேசி எடப்பாடி உண்மையிலேயே அப்படி மனம் திருந்தி இருக்கிறாருன்னா நானே கூட என் கருத்தை மாத்திக்க. ஆனா எனக்கு தெரிய இன்று வரை எடப்பாடி மனம் மாறியதா தெரியல. திமுக என்ன லாபம்னாயா, ஒண்ணு எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, டிடிவி சின்னமா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வரக்கூடாது. இன்னொரு பாஜக என்ன நினைக்குதுன்னா, நீங்க தாவேகா கூட போங்க, திமுக மட்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. டிடிவி ஓபிஎஸ் சின்னமா என்ன நினைக்கிறாங்க, திமுக வந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது. இதுதான் திமுகவுக்கு இருக்கிற நல்ல பலம். அதனால இந்த 26 வரைக்கும் இது நீடிச்சுச்சுன்னா 2வது முறை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வழிவகுக்கும். அதுல எங்க கேசிபிஐயா எடப்பாடி கிட்ட உடனே பேசணும்.